நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக ஆங்கில நாளிதழின் மூத்த செய்தியாளர் திரு ராமகிருஷ்ணன் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய தேர்தல் நிலவரம் குறித்து உண்மையான கருத்துக்களை நடுநிலையோடு பகிர்ந்து வருபவர். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தமிழக அரசியல் தலைவர்கள் களத்தில் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமரின் அடிக்கடி தமிழக வருகை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என அனைத்து தரப்பினரிடமும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாக தகவல்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். சாருடைய கருத்து. அதாவது பிரதம மந்திரி வந்து இங்க பிரச்சாரம் பண்றதை பத்தி ஏன்னா அவருடைய கட்சி அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்காக அவர் பிரச்சாரம் பண்ணுகிறார். அது அவருடைய உரிமை. சோ அதுல வந்து எனக்கு வந்து அது அவர் ஏன் அது செய்யணும், அது ஒரு விமர்சனத்திற்குரிய ஒரு பொருளாக ஆக முடியுமாங்கிறதுலே எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா வந்து ஜனநாயகத்துல லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஸோ ஓகே, அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பே தவிர, மற்றபடி அவர்கள் வந்து ரொம்ப இடத்தை பிடிச்சிட போறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை அவர்கள், அதாவது அது இடம்னா இந்த சென்ஸ், இப்போ தேர்தல் வெற்றி பெற்று அந்த இடத்தை பற்றி சொல்லல, பொதுவா அந்த அரசியல் தளத்துல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை அவர் பயன்படுத்தி அவர் அதை இது பண்ண பாக்குறாரு. சோ இதுல வந்து நம்ம, அதாவது என்ன பொறுத்தவரையில் அது வந்து நீங்க ஆமா வரட்டும், நீங்க எவ்வளவு தூரம் கேம்பெயின் பண்ணாலும் நீங்க இங்க வந்து 19ஆம் தேதி வரைக்கும் டேரா போட்டா கூட நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய எதிர்கட்சியினர் சொல்லணுமே தவிர, வராரு போறாரு கேம்ப்ல ரோட் ஷோ நடத்துறாரு, நடத்திட்டு போட்டோம், அது அவருடைய ஸ்டைல், அவருடைய இது. அதாவது அது வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிறத பத்தி அவங்க கவலைப்படட்டும். பட் என்னை பொறுத்தவரையில் அதாவது அவர் இங்க பிரச்சாரம் செய்வதே ஒரு விமர்சனத்துக்கு ஒரு உள்ளாக்க முடியுங்கிறதுல எனக்கு உடன்படிக்கை இல்லை. ஓகே, அது வரட்டும், நன்றாக சுதந்திரமாக வரட்டும், நீங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோம் அங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு கூட நீங்க சொல்லுங்க, இன்னும் நாங்க 4 இடம் சொல்றோம் அதையும் போய் பார்த்து வாங்க கூட சொல்லணும். அந்த மாதிரி, அதாவது ஒரு சவாலாக அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்க அதை பார்க்கணுமே தவிர, மற்றபடி அதை ஒரு விமர்சனத்திற்குரிய பொருளாக ஆக்கணுமா அப்படிங்கிறதுல எனக்கு உடன்படிக்கை இல்லை. அரசியல் ரீதியா சார், நான் வந்து பிரதமர் வருகையை பத்தி நான் கேட்கல. ஓகே, 2014 வந்து அவருக்கு முதல் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் மோடிக்கு. ஆமா, அப்ப அவர்கிட்ட பதற்றம் இல்ல. 2019 ஒரு 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்னால அவருக்கு மிகவும் நம்பிக்கை கொடுத்த தேர்தலா அப்ப இருந்துச்சு. அப்பயும் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பதற்றம் இல்ல. தென்னிந்தியாவை குறிப்பிட்டு நான் சொல்றேன். ஓகே, இப்ப வந்து அவர் நாடாளுமன்றத்துல கடைசியா அவர் பேசினது, நாங்க வந்து 370 எம்பி தொகுதிகள்ல அல்லது 400 எம்பி தொகுதிகள்ல நாங்க எளிதா வெற்றி பெறுவோம். ஆமா, ஏன்னா 10 ஆண்டு சாதனைகள் வந்து அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்றடைந்திருக்கிறது அப்படின்னு அவரு புள்ளி விவரங்களை பட்டியலிட்டு நாடாளுமன்றத்திலேயே பேசினாரு. சரி. வட மாநிலங்கள்ல மிகவும் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ராமர் கோயில் திறப்பு விழாவும் வந்து வெகு பிரம்மாண்டமா நடத்தி காட்டியிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்ல இருந்து பிரபலங்கள் வந்து அந்த நிகழ்வுல கலந்துகிட்டாங்க. இப்படி 2 தேர்தல்களை சந்தித்த பிறகு 2024 தேர்தல் வந்து அவரு தமிழகத்திற்கு அடிக்கடி வர்றது மட்டும் இல்ல, ரோட் ஷோங்கிறது தமிழகத்திற்கு இதுவரைக்கும் புதிதான ஒன்று. ஓகே, அவர் வந்து கோவையில நடத்தியிருக்காரு, திருப்பூர்ல அந்த பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது அவர் ரோட் ஷோ தான் நடத்தினாரு. சரி, சென்னையிலையும் நடத்தியிருக்காரு. இப்படி அவர் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வழக்கத்துக்கு மாறா வந்து தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா எம்பிக்களை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு ஏதாவது அஜெண்டா இருக்கா அவருக்கு தனிப்பட்ட முறையிலங்கிறதுக்கு தான் இங்க கேள்வியா இருக்கு. ஓகே, அதாவது பதட்டம்னு சொன்னீங்க, அது எனக்கு இனிமே அது அவர்கிட்ட பதட்டம் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ஆனா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து காலூன்ற வேண்டும் என்பதுல வந்து நீண்ட காலமாகவே அவங்க அதை பத்தி பேசி கொண்டு வருகிறார்கள். ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மற்ற தென் மாநிலங்களை விட, நான் சொல்ல போனோம்னா, இங்க வந்து கோயில்கள், ஓகே, புராதன கோயில்கள் இல்ல ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஓகே, இங்க வந்து அந்த 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 கோயில்களை நீங்க அதுக்கு வந்து எவ்வளவு வசதி இருக்கு வசதி இல்லை அதெல்லாம் ஓகே, எந்த மாதிரி பராமரிக்கின்றன கூட இங்க வந்து அந்த ஒரு அந்த பாரம்பரியமா செய்கின்ற நடவடிக்கைகள்லாம் வந்து
மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துல சிறப்பாக செய்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், பார்வை மற்றவர்களுக்கு இருக்கிறது. ஓகே. சோ இவ்வளவு இருந்துட்டோம், நம்ம இங்க கால் ஊன்ற முடியவில்லையே. அதாவது அவங்க அந்த இந்து மதத்திற்கு பாதுகாவலர்கள் என்று அவர்கள் கருதுகிறாங்க. அவங்க கருதுறாங்க. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஓகே. சோ ஆனா அப்படி இருக்கும் பொழுது இங்க எது செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஆதங்கம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த இதுல வந்து இங்க ஏன் இங்க பண்ண முடியல போல சொல்ல போனா அவங்க வந்து இப்ப கச்சத்தீவு 1974 வாஜ்பாய் பத்தி அது ரொம்ப வாஜ்பாயா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், இங்க இவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி கேஸ் எல்லாம் போட்டாரு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்து இங்க காலூன்ற வேண்டும் என்பதுல வந்து அவர்களுக்கு ரொம்ப ஒரு நீண்ட காலமாக இது ஒரு திட்டம் அது மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களால வந்து வெற்றிகரமாக அதை கொண்டு வர முடியல. அதுதான் இப்ப அவங்களுடைய ஒரு இதுவாகுது. இப்பொழுது உங்களுக்கு வந்து திமுகவினுடைய கருணாநிதி இல்ல, அவரு ஜெயலலிதா இல்ல அப்படின்ன உடனே இந்த களத்துல நம்ம உள்ள போக முடியும். இன்னும் எளிதில முன்னை விட இப்பொழுது நம்ம அதுல ஒரு வெற்றி காண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. 2019 இருந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த தமிழகத்தை ஒட்டி பல விஷயங்களை அவர் செய்து வருகின்றார். ஓகே. அந்த நீங்க வந்து அதாவது மாமல்லபுரத்துல வந்து அந்த சீன அதிபரோட நடத்தின கூட்டமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நீங்க புறநானூறு பத்தி சொல்றது, திருவள்ளுவரை பத்தி சொல்றது, இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இதை பத்தி மொழி, இதெல்லாம் அதனுடைய பெருமைகள் எல்லாம் வந்து பேசுவதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து தமிழ்நாட்டோட தமிழ் கலாச்சாரத்தோட ரொம்ப அதுக்கு ரொம்ப ஒரு அபிமானி அது அப்படின்னு. சோ இது ஒரு அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கு வந்து அவர் வந்து நீங்க பிப்ரவரி 27க்கு பிறகு நான் பார்த்தேன் வச்சுக்கோங்க. 27க்கு பிறகு வந்து ஒரு இது 7வது முறையாக வந்து சென்றிருக்கிறார். இன்னொரு வாட்டி வந்துட்டு போவார் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையில் அதாவது இப்ப வந்து வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள்ல அவங்க வந்து பெற வேண்டிய தொகுதிகள், அத பெற வேண்டிய வெற்றி இருக்குல்ல, வெற்றி பெற வேண்டிய வெற்றி அதுல வந்து அவங்க உச்சநிலை அடைந்து விட்டார். இதுக்கு மேல அவங்க போக முடியாது, வெற்றி பெற முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் போன வருடம் பாத்தீங்கன்னா 2019 அவங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல அது 25 தொகுதிகளுக்கு மொத்தமா அதை வந்து நம்ம பெரும்பாலான இடங்களை வெற்றி பெறணும்னு போன முறை வந்து வடகிழக்க வந்து மனசுல வைத்துக் கொண்டு அவர்கள் காய நகர்த்தினார்கள். அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த முறை வந்து தெற்கும் கிழக்கும் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகின்ற ஒரு, அதாவது நம்ம கர்நாடகாவை தவிர ஓகே ஒடிஷால ஏதோ 7-8 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒடிஷால இருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் அப்படியே அந்த கோஸ்டல் ரீஜனா வந்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. எனக்கான என்ன ஒண்ணும் புரியலன்னா ஆந்திர பிரதேசத்துல வந்து அவரு ஆட்சியை சந்திரபாபு நாயுடு இழந்த பிறகு பாஜக அங்க காலூன்றும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்ன காரணமோ தெரியல, தமிழ்நாடை விட ஆந்திர பிரதேசம் மிகவும் கடினமான இடமாக இருக்கின்றது போல் இருக்கு. அது நம்மளுக்கு அது என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. பட் எனிவே, சோ இப்ப அவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு 39 தொகுதிகள் இருக்கு. சோ நம்ம இதுல வந்து பிடிப்போம் அப்படின்னு அவரு வந்து அவங்க வந்து அந்த இதுல முனைப்ப காட்டுறாங்க. இங்க வந்து நீங்க அந்த 77ல இருந்து எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த திமுக, அதிமுக இந்த 2 பெரிய திராவிட கட்சிகள், அந்த கட்சிகளினுடைய அந்த கட்சிகள் அமைத்த கூட்டணிகள் இவைதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த தேர்தல் எடுத்துனாலும் 77ல இருந்து 89 வரையும் 89ல பாமக உள்ள நுழையுது. அது வரையும் பாத்தீங்கன்னா 94, 96% வாக்குகளை இவங்க தான், அதாவது இந்த வாக்குகள், அதாவது வேலிட் ஓட்ஸ் சொல்றீங்க இல்லையா, அதுல அது பாத்தீங்கன்னா இவங்க தான் 94, 95%. அதுக்கு பிறகு 89க்கு பிறகு அது வந்து அது 90ஆக குறைகிறது. சோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2014 கிட்டத்தட்ட ஒரு 70% ஆச்சு. ஆனா அது வந்து எப்பொழுதெல்லாம் ஒரு கட்சி, அதாவது அப்ப வந்து திமுக கொஞ்சம் நலிஞ்சு போன சமயம், அதாவது கொஞ்சம் வாக்கு சதவீதத்துல அந்த மாதிரி ஆகும் பொழுது அது 70% வருதே தவிர கிட்டத்தட்ட ஒரு 85% வாக்குகளை இந்த 2 கட்சிகள் அமைக்கின்ற கூட்டணிகள் பெறுகின்றன. சோ இப்ப 15% இருக்கு. ஓகே. இந்த 15% ஒரே கட்சி பெற முடியுமா? இப்ப என்ன பொறுத்தவரையில் இவர்களால வந்து அந்த ஒரு இருக்கு பாருங்க 12 to 15%. 2014 தேமுதிக, பாஜக, பாமக,
அப்புறம் மதிமுக அவங்க ஒரு 18% பெற்றார்கள். ஓகே, அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சராசரியாக 15% வாக்குகள் திமுக மற்றும் அதிமுக இல்லாத கட்சிகளுக்கு செல்கின்றன. அந்த 15% ஒரே கூட்டணியாக இவங்க பெற்றுட்டாங்கன்னு வச்சுப்போம். அதுவே அவங்களுடைய ஒரு வெற்றியாக அவங்க கருதி கொள்ளலாம். வெற்றியாகத்தான் நம்மளும் அதை பார்க்கணும். ஓகே, அதற்கு பிறகுதான் அவங்க, அதனால இதுதான் என்ன பொறுத்தவரையில் இந்த கணக்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்க, இது வெளிப்படையாக இருக்கிறது தான். இது ஒன்றும் ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை. சோ என்னை பொறுத்தவரையில் அந்த 12-15% வாக்குகளை பெற்றாக வேண்டும். இங்க இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த ஒரு தீவிர பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். 2019 திமுக கூட்டணிக்கு இருந்த ஆதரவு இன்றைக்கு இல்ல. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த எதிர்ப்பலை பரவலா இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட இருந்து கருத்து கிடக்குது. ஊடகவியலாளர்களும் அங்கங்க வர்ற தகவல்கள் அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் ஆளுங்கட்சி தலைவர்கள் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பேச்சா இருக்கும்போது, மத்திய அரசாங்கத்திற்கு தமிழகத்தினுடைய நிலைமையை எல்லா விதத்திலையும் திரட்டுவதற்கான வசதிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2021 அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற போது 2024 அதிமுக கூட்டணியோடையே தேர்தலை சந்தித்து எளிதாக வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க சொன்னாங்க. அண்ணாமலையுடைய பேச்சு தான் அதிமுக தலைவர்களை கோபப்படுத்தது, அவரை நீங்கள் கட்டுப்படுத்தி வையுங்கள் அப்படிங்கிறது தான் அதிமுக தரப்பில் இருந்து வைத்த ஒரே ஒரு கோரிக்கை தான். பாரதிய ஜனதா தனி கூட்டணியாகவும் அதிமுக தனி கூட்டணியாக போகிறதுக்கு முழு முதற் காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலையை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தா இவ்வளவு போராட்டம் தமிழகத்துல பாரதிய ஜனதா மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. எளிதா அதிமுக கூட்டணியோடு வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மதிப்பீடு செய்வதற்கு கூடுதலாகவே தொகுதிகள் கிடைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கள நிலவரம் அப்படின்னு மூத்த அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க. நீங்க உங்க பார்வை எப்படி இருக்கு இந்த கருத்துல? அண்ணாமலை அவங்களுக்கு என்ன பொறுத்தல அஇஅதிமுகவிற்கு வெளியில போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். அண்ணாமலையை எடுத்துக்கொண்டார்கள். ஓகே, அண்ணாமலை, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பாத்தீங்கன்னா அவர் 2021 ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ வர்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவரு பாஜகவை ஒரு பிரதான கட்சியாக தமிழ்நாட்டில் அதை அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் வெளிக்காட்டுற மாதிரி தான் அவர் நடந்து கொண்டு வருகிறார். சோ இப்ப நீங்க அதை அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகளுடைய அடிப்படை நோக்கம் என்ன, அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்பொழுது அது அஇஅதிமுகவினுடைய அந்த அரசியல் வேறையே அசைக்கின்றதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு கிடைத்தது. ஓகே, இப்ப நம்மள அப்படியே ஓரங்கட்டிட்டு அவங்க நம்பர் 2 பிளேஸையோ அது அந்த மாதிரி எடுக்க பார்க்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி அதை உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே, அதனாலதான் ஒரு பொன்னையன் 2022 ஜூலை நினைக்கிறேன் அவங்களுக்கு உள்கட்சி ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது எங்களுடைய செலவில் ஏதாவது எங்களை அழித்து விட்டு அவர்கள் வளர பார்க்கிறார்கள் என்றெல்லாம் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ அது ஆனா இதெல்லாம் அரசியல் தளத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் இதுக்கு முன்னால நடந்தது இல்லையானா எல்லாம் நடந்திருக்கு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்தா வேற இடங்களை வெற்றி பெற்றிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அதிருப்தி இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது கடுமையாக இருக்கிறதா அப்படிங்கறதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதாவது இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த முறை மக்கள் பல இடங்கள்ல மந்திரிகளை கேள்வி கேட்கிறார்கள். ஈவன் ஐ திங்க் ஒரு சிஎம் கூட கேட்டாங்க போல் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இது ஒரு புதிய நிகழ்வு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல. ஏன்னா தமிழ்நாட்டுல மௌனமா போயிடுவாங்க, இல்லாட்டா கதவை சாத்திட்டு உள்ள இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி கேள்வி கேட்டு சட்டையை பிடிச்சி ஆல்மோஸ்ட் சட்டக்காலருக்கு பிடிச்சு கேள்வி கேட்கறதெல்லாம் நான் வட இந்தியாவில பார்த்திருக்கேன். இங்க இப்பொழுது வந்திருக்கிறது. இது நல்லதா நல்லது இல்லையா, ஆரோக்கியமா அதெல்லாம் ஓகே, அது விவாதம், அது வேறு. அவ்வளவு இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் திமுக ஆட்சியினுடைய சில திட்டங்கள், அதாவது நான் கடந்த 4 மாதங்களாக என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக நான் தினமும் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்க செலவழிக்கிறேன். பலதரப்பட்ட மக்களோட பார்க்குறேன், பேசுறேன், எல்லாம் பண்றேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பஸ், அதாவது இலவச
பஸ், அது பேருந்து, இது பிறந்தது. காலை உணவு காலை திட்டம். உணவு திட்டம். அதுக்கப்புறம் வந்து மகளிர் தொகை, இந்த மாதிரி இந்த திட்டங்களுக்கு வந்து அதனுடைய பலன்களை மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து இதெல்லாம் நான் வந்து குறைத்து மதிப்பிட மாட்டேன். அதனால அத வந்து அவங்க ரொம்ப இன்னும் அதிகப்படுத்தி அவங்க பேசுறாங்களா இல்லையாங்கிறதுல தான் எனக்கு இது இருக்கே தவிர, டிவைடட் ஆப்போசிஷன் ஒண்ணு இருக்கு. அதனால வந்து திமுகவுக்கு அது ஒரு ஆதரவாக இருக்கிறதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அடிப்படையா. ஆனா இந்த விஷயங்கள் வந்து அதாவது பெண்கள் மத்தியில திமுக வந்து முன்ன வந்து பெண்கள் மத்தியில திமுகவுக்கு அவ்வளவு ஆதரவு கிடையாது. அஇஅதிமுகவுக்கு வந்து தான் பெண்களுக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு எம்ஜிஆர் காலத்திலே ஜெயலலிதா டயத்துல சொல்லப்பட்டது. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியாது. அதனால இவர்கள் கூட்டணி வைத்திருந்தாலும் ஒரு கணிசமான இடங்களை பெறுவார்கள் என்பது எனக்கு இதுவே தவிர ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணி வந்து அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், சர்ச்சைகள் இருக்கலாம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்ன பொறுத்தவரையில் அந்த இதெல்லாத்தையும் கூட்டணி அந்த இதெல்லாம் தொகுதி பங்கீடுலாம் செஞ்ச விதம் இருக்குல்ல, கூட்டணியே அப்படியே கடந்த அவர் வந்து 2018, 17லேருந்து அப்படியே நடத்தி கொண்டு வந்த வகையை பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே. அதனால இதெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கின்ற பலங்கள். அதற்கு ஒரு பலங்கள் மட்டும் இல்ல, அதுவும் வந்து மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு மதிப்பை ஏற்படுத்துகிறது. அது வந்து ஒரேடியா நம்ம பலம் மட்டும், அது அரசியல் பலம் மட்டுமல்ல. என்னை பொறுத்தவரையில் கூட்டணி இருந்திருந்தால் ஓகே, கணிசமான இடங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஸ்வீப் பண்ணிருப்பாங்க, 35 சீட் ஜெயிச்சிருப்பாங்க, 30 சீட் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க அஇஅதிமுகவிற்கு அவங்க அந்த 2021 தேர்தல் முடிந்த பிறகு சி.வி. சண்முகம் அது விழுப்புரத்துல பேசுறாரு. சோ அவங்க வெளியில வரணுங்கிறது தான் வந்து, ஏன்னா அவங்க ஏதோ நினைச்சிட்டாங்க, பாஜகவினால எங்களுக்கு வந்து இது இல்ல, பாஜக எங்களுக்கு ஒரு சுமையை தவிர எங்களுக்கு அதனால பாஜகவினால ஒரு வேல்யூ அடிஷன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பாஜகவும் தாங்கள் இந்த மாநிலத்துல கால் ஊன்றணும், இவங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறணும் அப்படிங்கிற திட்டமா அவங்ககிட்ட இருந்து, நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு நீண்ட காலமாக அது இருந்திருக்கு. அதை வந்து அண்ணாமலை மூலமாக அவர்களும் அதை நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிற இந்த இது வேட்பாளர் தேர்ந்தெடுப்புல மட்டும் அவருக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்படலைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவிற்கு சுதந்திரமாக ஒரு பாஜகவினுடைய ஒரு தமிழ்நாட்டு மாநில தலைவர் செயல்பட்டது இருக்கு இல்லையா, அது வந்து அண்ணாமலை மாதிரி யாரும் செயல்பட்டு இருப்பாங்களா அவ்வளவு சுதந்திரமாகங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. சோ அந்த அளவிற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் அப்ப அண்ணாமலையுடைய அணுகுமுறையை வந்து அவர்கள் ஆமோதித்திருக்கார்கள் என்றுதான் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா அவங்க சொல்லி இவர் செஞ்சிருக்காரோன்னு கூட நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியல, நீங்க எனக்கு வந்து பிஜேபி ஒரு 15% வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஓகே, அது என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். அதனால நீங்க நம்ம அதை வந்து கூட்டணி அமைந்திருந்தால் கணிசமான இடங்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த அஇஅதிமுக பாஜக கூட்டணி பிரிவது என்பது அது என்ன பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாததாகவும் மாறிவிட்டதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 கட்சிகளுமே எப்படாப்பா நம்ம 2 பேரும் நம்மளை ஒவ்வொருத்தர் கழட்டிக்கலாம் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். சோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அவர்கள் அண்ணாமலை விமர்சனம் செஞ்சாரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, இதை சொன்னாரு அதை சொன்னார், அவர் வந்து அண்ணாதுரையை வந்து விமர்சிச்சார் கடுமையாக. ஒரு காரணங்களாக மாறியதே தவிர அவர்கள் முதல்லயே அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் தோன்றுது. நன்றி சார். பிஸியான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் வந்து தெளிவான கருத்துக்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.